லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். சென்னையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் அதன் எதிரொலியாக சென்னையில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இன்று காலை முதலே சென்னையில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இன்று காலை முதலே சென்னையில் பரவலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், முழு விவரம். விக்னேஷ், சென்னைக்கு நாளை அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நாளை சென்னை மாவட்டத்தில் செயல்படக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை ஒரு நாள் மட்டும் விடுமுறை அறிவித்து சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்று காலை 8 மணி முதல் தொடர்ச்சியாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய சூழ்நிலையில இன்றே பள்ளி கல்லூரிகளுக்கு சென்னையில விடுமுறை விடப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. குறிப்பாக காலை 6 மணி முதல் பரவலாக பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை இன்று பெய்திருந்தது. ஆனால் இன்று சென்னையில பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படல. இன்று சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு சென்ற மாணவர்கள் குடை பிடித்தபடியும் ரெயின்கோட் அணிந்தபடியும் பள்ளிகளுக்கு சென்றிருந்தாங்க. இந்த நிலையில இன்று முழுவதுமே, அதாவது அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடர்ச்சியாகவே சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட்டை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னையில 2ஆம் தேதி, நாளை டிசம்பர் 2ஆம் தேதியான நாளை ஒரு நாள் மட்டும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பாக நாளை விடுமுறை அறிவிப்பு பார்க்கப்படுகிறது. வீரகுமார், இன்றைய கூட பல இடங்கள்ல கனமழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் அரை நாள் விடுமுறை சில பள்ளிகளில் விடப்பட்டிருந்தது. ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? இப்ப தொடர்ச்சியாகவே சென்னையில் மட்டும் இல்லாம சென்னையினுடைய புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளான கடலோர பகுதிகளில் தொடர்ச்சியாகவே கனமழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இந்த நிலையில தான் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்தாங்க. அதனுடைய எதிரொலியா நாளை சென்னையில செயல்படக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகளுக்கு நாளை ஒரு நாள் முழுவதுமாக விடுப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகள்ல சென்னையில செயல்படக்கூடிய தனியார் பள்ளிகள் ஒரு சில பள்ளிகள்ல இன்றே அரை நாள் விடுப்பு விடுக்கப்பட்டு பெற்றோர்கள் மாணவர்களை அழைத்து சென்றாங்க. அப்படி செல்லும் போது கூட பல இடங்கள்ல கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி பள்ளியிலிருந்து வீடு திரும்புவதற்கு பெரிய அவதிக்குள்ளாயிருந்தாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அடுத்த 24 மணி நேரம், குறிப்பாக நாளை காலை 8 மணி வரை சென்னை திருவள்ளூர்ல ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அதி கனமழை, அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறதுனால முன்னெச்சரிக்கைக்காகவே நாளை ஒரு நாள் மட்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார். சென்னைக்கு விடுமுறை விட்டிருக்கிறாங்க. திருவள்ளூருக்கும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறதுனால இன்னும் ஒரு சில நேரங்கள்ல திருவள்ளூருக்கும் விடுமுறை அறிவிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.